திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள சோதனைச் சாவடியில் பேருந்து ஒன்றில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,53 லட்சம் ரூபாய் கொண்டு வந்த நபரை பிடித்தனர். ஹைதராபாத்தை சேர்ந்த அந்த நபரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பார்த்தசாரதி நம்முடன் இணைகிறார். பார்த்தசாரதி, தற்போது அந்த நபரை பிடித்திருக்கிறார்களா? அவர்களிடம் இருந்த பணம் எவ்வளவு? அது எதற்காக கொண்டு வரப்பட்ட பணம்? அது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள எலாவூர் அதிநவீன சோதனை சாவடியில் இன்று அதிகாலையில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் சீதாராம் என்பவரோட தலைமையில 4 பேர் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். வழக்கமான சோதனை தான். இதுல ஆந்திர மாநிலம் பதிவன் கொண்ட ஒரு ஆம்னி பேருந்து மடக்கி சோதனை செய்ததுல மற்ற பயணிகள் அனைவரையும் சோதித்து வரும்போது ஹைதராபாத்தை சேர்ந்த அந்த பயணி பேர் நீரஜ் குப்தா, அதாவது ஓம் பிரகாஷ் என்பவரோட மகன். இவர் பேருந்துல கொஞ்சம் பழக்கமான நிலையில காணப்பட்டிருக்காரு. அவருடைய பேக் 2 பேகை சோதனை செய்ததுல அவருடைய பேக்ல பணம் கட்டுக்கட்டா இருப்பதை கண்ட போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் அதிர்ச்சியில் இருந்தனர். உடனே அவருக்கு விசாரணைக்காக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று அங்க பணத்தை எண்ணக்கூடிய இயந்திரங்களை கொண்டு எண்ணி பார்த்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1,53 லட்சம் ரூபாய் தெரிய வந்தது. இது குறித்து ஆரம்பாக்கம் காவல் ஆய்வாளர் குமரனிடம் அந்த பணத்தையும் அந்த நபரையும் ஒப்படைத்து விசாரணை மேற்கொண்டார். இந்த பணத்தை உரிய முறையில அங்க இருக்கிற கருவூலத்துல ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடு காவலர்கள் மேற்கொண்டனர். ஆனா கும்மிடிப்பூண்டி பகுதியில அங்க இருக்கிற கருவூலத்து அதிகாரிகள் இல்லாதனால பணத்தை சென்னைக்கே கொண்டு செல்லும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். விஷ்ணு, நன்றி பார்த்தசாரதி, உங்களுடைய தகவல்களுக்கு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அந்த சோதனைச் சாவடியில் சோதனை செய்தபோது பேருந்தில் வந்தபொழுது ஒருவரிடம் 1,53 லட்சம் ரூபாய் கொண்டு வந்த நபரை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்டோம்.